வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலில் பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி அலசி ஆராய்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வரிசையில் நாம் பரிவர்த்தனை யோகத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ, ஒரு ஆரம்ப கட்ட நிலையில் பரிவர்த்தனைனா என்ன, எந்த வகையில எல்லாம் பரிவர்த்தனை ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் அந்த பரிவர்த்தனை ஏற்படும் பொழுது வெவ்வேறு விதமான பரிவர்த்தனைக்கு எவ்வாறெல்லாம் பலன் அளிக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல 1-7 பரிவர்த்தனை எடுப்போம். அதாவது லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகி இருக்கக்கூடிய நிலை. இந்த மாதிரி நிலை இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு வாழ்க்கை துணை தேடி வரும், அவர்களை தேடி வாழ்க்கை துணை வருவார். வாழ்க்கை துணையின் மேல அதிக பிரியம் இருக்கும். கணவனாக இருந்த மனைவியின் மேலையும், மனைவியாக இருக்கும்போது கணவரின் மேலையும் அதிக பிரியம் உள்ளவராக ஜாதகர் இருப்பார். அவருடைய வாழ்க்கை துணையும், அதாவது அவருக்கு வரப்போகின்ற கணவனோ மனைவியோ அவரும் ஜாதகரின் மேல் அதிக பிரியமுள்ளவராக இருப்பார். சில சமயம் மிகுந்த செல்வந்தராகவும், சில சமயம் பண விஷயங்கள் பற்றாக்குறை இருப்பவராகவும் இருப்பார். இப்ப திரையில உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆகிய செவ்வாய் 7ஆம் வீட்டுல சுக்கிரனோட வீட்டுல, சுக்கிரன் ஆகிய 7ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் லக்னாதிபதி ஆகிய செவ்வாயோட வீட்டுல. இது 1-7 பரிவர்த்தனை குறிக்கக்கூடியது. இங்க மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கிரன், கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாய் இரண்டுமே வலு ஏற்படுகிறது. அதனால இந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை மேல அதிக பிரியமுள்ளவராக இருப்பார். ஏன் தனஸ்தானம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்க காலபுருஷனின் லக்னமாகிய மேசத்தை எடுத்திருக்கோம் நம்ம உதாரணத்துக்கு. ஆக இங்க 8ஆம் அதிபதி ஆகிய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு 12ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கார். மேலும் சுக்கிரன் பாத்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் அதிபதியாக வர்றார். இரு மாரகஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றார். எனவே தனபாவகம் பாத்தீங்கன்னா இரு மாரக ஸ்தானத்தோடு தொடர்பு ஏற்படுவதால தனஸ்தானமும் பாதிக்கப்படவே செய்யும். இதுல எந்த லக்னத்திற்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1-7 பரிவர்த்தனை போட்டாலும் 1-7 பரிவர்த்தனை வரும் பொழுது அங்க மாரகஸ்தானத்தோட தொடர்போ அல்லது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அல்லது பாதக ஸ்தானாதிபதியோட தொடர்போ இருக்கவே செய்யும். அதனாலேயே தனஸ்தானங்கள் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பாக முக்கிய காரணமாக வருகிறது. இந்த ஒரு விதிக்கு மட்டுமே தனியாக ஒரு வீடியோவை போடலாம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் 1-7 அதிபதி பரிவர்த்தனை ஆகும் பொழுது எந்த மாதிரியாக உங்களுக்கு தனஸ்தானம் பாதிக்கவும், எந்த வகையில நல்லது நடக்கும், எந்த வகையில தீமை நடக்கும்ங்கிறத பத்தி தனியாக ஒரு வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 1-7 பரிவர்த்தனையை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமான பலன்களை செய்யும். அதுக்கு அடுத்தாப்புல 2-7 பரிவர்த்தனை பார்ப்போம். இப்ப 2-7 பரிவர்த்தனை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டு தொழிலின் மூலமாக அதிக பண வரவை தரக்கூடிய பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை ஆகும். திருமணத்தின் மூலமாக ஜாதகருக்கு அதிகமான பண வரவு வரும். அதே போல 2ஆம் அதிபதியினுடைய தசாவிலேயோ 2ஆம் அதிபதி தசா 7ஆம் அதிபதி புத்தி அப்படி இல்லைன்னு சொன்னா 7ஆம் அதிபதி தசா 2ஆம் அதிபதி புத்தி வரக்கூடிய காலங்கள்ல நோய் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உண்டு வைத்தரும். ஏன்னு கேட்டீங்கன்னா 2-7ங்கிறது பொது மாரக ஸ்தானமாகும். ஆக இந்த 2 பாவகத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய 2-7 பரிவர்த்தனை 2ஆம் பாவமும் வலிக்கிறது, 7ஆம் பாவமும் வலுக்கின்றது அப்படிங்கிற அர்த்தத்துல வரக்கூடிய அமைப்புல வரும். ஆக 2 மாரக ஸ்தானமும் தொடர்பு பெறுவதால இந்த தசாபுத்தி காலங்கள்ல 2ஆம் அதிபதி தசை 7ஆம் அதிபதி புத்தி, 7ஆம் அதிபதி தசை 2ஆம் அதிபதி புத்தி காலங்கள்ல மாரகத்துக்கு நிகரான கண்டங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்துவிடும். காலப்புருஷனுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதி யாரு? சுக்கிரன். சோ பண வரவை குறிக்கக்கூடியவரும் இதே சுக்கிரன். 2ஆம் வீடு பணவத்தை குறிக்கக்கூடிய வீடு, தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு. ரிஷப வீடு பணஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு, தனத்தை குறிக்கக்கூடிய வீடு. துலாம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கூட்டாளிகளையும் தொழிலையும் மனைவியும் குறிக்கக்கூடிய வீடாக துலாம் வீடு வருது. இப்போ உங்களுக்கு உதாரண ஜாதகத்தை வச்சு பார்ப்போம். உங்களுக்கு இப்போ உதாரண ஜாதகம் ஒன்று தெரியுது பாருங்க. இது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, உச்சம் பெறுகிறார் 7ஆம் வீட்டுல. அதே போல 7ஆம் வீட்டு அதிபதி ஆகிய குரு 2ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கின்றார். ஆக இங்க குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில வலுவான நிலையில இருக்கின்றார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து விடுகிறது. இங்க குரு சுக்கிரன் தொடர்பு ஏற்படுவதால இங்க தாம்பத்தியத்துல பாதிப்புகளை ஏற்படுத்துவார்கள் இவர்கள் இருவருமே. அதே போல இங்க சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற வீட்டின் 6ஆம் வீடு கெட்டு போகுங்கிற அமைப்புல வரும் பொழுது இங்க உச்சம் பெற்ற சுக்கிரன் 7ஆம் வீட்டுல உச்சம் பெற்றிருக்கனால 7ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடு எது? 12ஆம் வீடு. 12ஆம் வீடு பாதிக்கப்படவே செய்யும். அதை குறிக்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு 9ஆம் வீட்டுல சூரியன் போட்டிருக்குது. 9ஆம் வீட்டுல 12ஆம் அதிபதியாகி பாக்கியஸ்தானத்துல 12ஆம் அதிபதியாகி சூரியன் அமர்ந்திருப்பது பாக்கியஸ்தானம் பாதிக்கப்படுகின்றது அப்படிங்கிற நிலையில வந்துவிடும். இந்த நிலைமையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2-7 வலுவாக இருக்கிறதுனால தனஸ்தானம் வலுக்கவே செய்யும். 6ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் குரு 2ஆம் வீட்டுல இருந்து பார்ப்பார். ஆக அடிமை தொழிலோ அல்லது சுய தொழிலோ சிறப்பாக இருக்கக்கூடிய யோகத்தை இந்த லக்னத்திற்கு அமைத்து கொடுக்கக்கூடிய யோகம் குருவினால ஏற்படும். ஆக இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டுல 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டை 8ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கிறார். 7ஆம் வீடு எது? உங்களுக்கு மீன வீடு. மீன வீட்டின் 2ஆம் வீடு எது?
மேஷம். மேஷத்தை குரு பார்க்கின்றதுனால வரப்போகின்ற வாழ்க்கை துணை நல்ல தன செல்வத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையாக ஜாதகருக்கு அமைவார். ஆக திருமண வாழ்க்கையின் மூலமாக பணவரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகத்துல ஏற்படும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறதும் அதை நிச்சயப்படுத்துகிறது. அதுக்கு அடுத்தாப்புல 4-7-4-11 பரிவர்த்தனை என்ன விதமான பலன்களை தரும் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்தானம், வித்தியாசமான ஸ்தானம். 4-11 பரிவர்த்தனை என்ன விதமான பலன்களை தரும். 4-11 பரிவர்த்தனை ஆகும் பொழுது வாகன யோகம் ஏற்படும், மன யோகம் ஏற்படும், தாயாருக்கு உடல்நல குறைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை உண்டு பண்ணி தரும், தாயாரோடு சச்சரவு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி தரும். அப்படி இல்லைன்னு சொன்னா தாயாரோட நல்ல உறவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னா தாயாரோட உடன் இருக்க முடியாத நிலையை ஏற்படுத்தி தரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க 11ஆம் வீடு என்பது 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடாக வரும், அஷ்டமஸ்தானமாக வரும். ஆக 4ஆம் வீடும் 4க்கு 8ஆம் வீடும் பரிவர்த்தனை ஆகின்றது அப்படிங்கிற அமைப்புல வரும் பொழுது தாயாருக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆக எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னொரு பக்கம் பாதிப்புகளை ஏற்படுத்தவே செய்யும். அது இறைவனுடைய அமைப்பு. எல்லாருக்குமே எல்லாமே நல்லதா நடந்துராது. நமக்கு வெளியில இருந்து பார்க்கும் பொழுது நல்லதாக தெரிந்தாலும் அடி ஆழத்துல பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் துன்பம் இருக்கவே செய்யும். சரி, இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு இந்த 4-11 பரிவர்த்தனை பத்தி விரிவாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகம் தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கன்னி லக்னமாக இருக்குது. கன்னி லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கார். 4ஆம் வீட்டை சந்திரன் இருக்கார். 4ஆம் வீட்டு அதிபதி ஆகிய குரு 11ல, 11ஆம் வீட்டு அதிபதி ஆகிய சந்திரன் 4ஆம் வீட்டுல. ஆக இங்க சந்திரனும் குரு 4-11 பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்குது. இது பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அற்புதமான தனயோகம் இருக்கக்கூடிய ஜாதகம் தான். அதுல வந்து சந்தேகம் கிடையாது. ஏன்னா 2ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் 9ஆம் வீட்டுல ஆட்சி நிலையை பெற்றிருக்கிற 9ஆம் பாவகம் வலுத்து இருக்கவே செய்யுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு 7ஆம் வீட்டையும் பார்த்து திருமண வாழ்க்கையும் நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்புல கொண்டு வந்து விடுவார். அதை பத்தி ஒன்றும் சந்தேகம் இல்லை. சொகுசான வாழ்க்கை அமைக்கக்கூடிய அமைப்புகள், வசதியான வீட்டுல திருமணம், ஆனா தாமதமாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு பண்ணி தருவார். ஆனா தாயாரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி 4க்கு 8ல மறைவு பெறுகிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 4ல சந்திரன் நிற்கிறது காரகோ பாவனாஸ்தி என்னும் நிலையை குறிக்கக்கூடியது. இன்னொரு விதிப்படி, ஜோதிட விதிப்படி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகத்தின் 6ஆம் வீடு கெட்டு போகும். ஆக குரு இங்க உச்சம் பெற்றிருக்கிறார். குரு உச்சம் பெற்றிருக்க குருவுக்கு 6ஆம் வீடு எது? இங்க 4ஆம் வீடு, தாயாரை குறிக்கக்கூடிய வீடு. ஆக தாயாரை கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணி தரும். இங்க என்னதான் வந்து பௌர்ணமி யோகத்துல இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் கூட தாயார உடல்நிலை பாதிக்காம தாயாரை தள்ளி இருக்கக்கூடிய நிலையிலையும் ஜாதகரை தள்ளி வைக்கக்கூடிய நிலையிலும் உண்டு பண்ணிவிடும். 4ஆம் அதிபதியும் இங்க கெட்டு போகல. 4ஆம் அதிபதியும் உச்ச நிலையில தான் இருக்கார். அதனால தாயாருடைய ஆயுளை பாதிக்காது. ஆனா தாயாரோடு ஜாதகர உடன் இருக்க முடியாது. இங்க சந்திரனும் புதனும் சமசப்தமாக பார்வையில இருக்கிறதுனால இது தாயார் அந்தஸ்தில் வேறு ஒரு பெண்ணு ஜாதகருடைய வாழ்க்கையில் இருப்பார் என்பதை குறிக்கக்கூடிய நிலையாகும். அது ஒரு ஜோதிட விதி. ஏற்கனவே எங்கேயோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சந்திரனும் புதனும் ஒருவரை தொடர்பு கொள்ளும் பொழுது தாயாருடைய ஸ்தானத்துல ஜாதகருடைய வாழ்க்கையில ஒரு பெண் இருப்பார் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. சரி, இதுக்கு பேசிக்கான அடிப்படை என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு எது? உங்களுக்கு சந்திரனை குறிக்கக்கூடிய சந்திரன் கடக வீடு 4ஆம் வீடு. 11ஆம் வீடு எது? காலபுருஷனுக்கு சனி பாதகாதிபதியாக வரக்கூடிய சனி கும்ப வீடு காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. ஆக இங்க 4-11 பரிவர்த்தனை ஆகும் பொழுது இப்ப உங்களுக்கு தெரியல, அந்த ஜாதகத்தை போட்டு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு எளிமையாக புரியும். அதனால இந்த 4-11 தாயாரை கடுமையாக பாதிக்கிறது. அதுதான் இங்க அடிப்படை பிரச்சனை. இதுதான் பேசிக் ரூல். ஆக இங்க 4ஆம் வீட்டு அதிபதி ஆகிய சந்திரன் 11ஆம் இடமாகிய பாதகஸ்தானத்துல போய் அமருவதும், பாதகாதிபதி ஆகிய சனி 4ஆம் வீட்டுல வந்து அமருவதும் இங்க தாயாரை கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலையை தருகிறது. 4க்கு 8ஆம் வீட்டுல 4ஆம் அதிபதி ஆகிய சந்திரன் போய் மறைவு பெறுவது தவறானதாகும். தாயாரே பாதக ஸ்தானத்துல போய் அமர்ந்ததுனால தாயாருக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. சனியும் 4ஆம் வீட்டுல அமர்ந்து பாதகாதிபதி ஆகிய சனியும் 4ஆம் வீட்டுல அமர்ந்து தாயாரை கெடுக்கின்றார். ஆக இது இப்போ மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 16ஆம் இடத்துல இருக்கிறது. இடத்தின் வழி வாகனத்தின் வழி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளே இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு பரிவர்த்தனை பார்ப்போம். 7-11 பரிவர்த்தனை. இதுவும் ஒரு வித்தியாசமான பரிவர்த்தனை. இது என்ன விதமான பலன்களை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர் தன லாபத்தை தரும், திருமணம் தாமதமாக ஆகக்கூடிய அமைப்புகளை தரும், சில பேருக்கு கலத்தர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்து 11ஆம் இடம் பரிவர்த்தனை ஆகும் பொழுது 11ஆம் இடம் வழுக்கு செய்யுங்கிற அமைப்புல 11ஆம் இடம் வழுக்கக்கூடாது. அது 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடு. ஆக இது கலத்தர தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு. இருதார யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வந்துவிடும். இங்க மனைவியின் ஆயுளுக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்திவிடும். குறிப்பாக உபய இலக்கணத்திற்கு வரும்பொழுது 7-11 வரும்பொழுது அங்க இரு மாரகஸ்தானத்தோட தொடர்பு வர்றதுனால அங்க மனைவியின் ஆயுளையும் பாதிக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். மனைவியும் கூட்டாளிகளும் நமக்கு அனுசரணையாக ஆதரவாக நடந்து கொள்வார்கள், அதுல சந்தேகம் இல்லை. மனைவியின் மூலம் தனம் சேரக்கூடிய அமைப்பு. ஒன்று, மனைவி சம்பாதிப்பார். அப்படி இல்லைன்னு சொன்னா மனைவி ஏதோ பெரிய சொத்துக்கு வாரிசுதாரராக இருப்பார்.
இதுக்கும் ஒரு சின்ன உதாரண ஜாதகத்தை பார்த்துருவோம். அப்ப எளிமையாக புரியும். இப்ப மீன லக்னமாக போட்டுக்குவோம். மீன லக்னத்துக்கு 7, 11 பரிவர்த்தனையும் போட்டீங்கன்னா 7ஆம் இடத்துல சனியும் 11ஆம் இடத்துல புதனும் நிற்பார்கள். ஆக இங்க 7ஆம் இடத்துல சனி நிற்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, தாமதமாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகளை உண்டு பண்ணி தரும். ஆனா 11ஆம் வீட்டுல உங்களுக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நான் ஏற்கனவே பார்த்தோம் 4, 11 பரிவர்த்தனை 4, 11 தொடர்பு ஏற்படும் பொழுது பரிவர்த்தனை இல்லை 4, 11 தொடர்புகள் ஏற்படும் பொழுது அங்க தன லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதன் வழியில தன லாபங்கள் ஏற்படும். ஆனா 7ஆம் இடத்துல சனி நிற்கிறதுனால திருமணம் தாமதமாக தான் ஆகும். 7ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக திருமணம் தாமதமாக ஆகும். அது கலத்திர தோஷத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி 9ஆம் வீடு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் வீட்டையும் பார்த்து கெடுப்பார். அங்க 10ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும் பார்த்து கெடுப்பார். ஆக சுகஸ்தானம் பாதிக்கப்படும், பாக்கியஸ்தானம் பாதிக்கப்படும். ஆக இரண்டுமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில இருக்குது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை மனைவியின் வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை துணையின் ஆயுளையும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை உண்டு பண்ணுவார். அது வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆயுளை பொறுத்து மாறுபடும். மனைவியினுடைய கூட்டாளிகளுடைய அனுசரணை ஆதரவு நிலையும் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே 7, 11 பரிவர்த்தனை ஆகிறதுனால 11 என்பது எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய பாவகமாகும். ஆகிய எண்ணங்களை நிறைவேறக்கூடிய பாவகம் 7ஆம் இடத்தில் அமர்வது மனைவியின் மூலமாக கூட்டாளிகள் மூலமாக நமக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. அதே போல 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது மனைவியின் மூலமாக நமக்கு தன லாபங்கள் உண்டாக போகின்றது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய அமைப்பாகும். இது ஒரு சின்ன உதாரண ஜாதகமா பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு பரிவர்த்தனை பத்தி பார்ப்போம். அடுத்தாப்புல 8, 11 பரிவர்த்தனை பத்தி பார்ப்போம். இங்க 8ஆம் பாவகம் என்பது தீய ஆதிபத்தியம் சம்பந்தப்படுவதனால இது தைன்ய யோகத்துல ஒரு யோகமாக வரக்கூடிய பரிவர்த்தனை ஆகும். எனவே தீய பலன் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு பாவகத்துல பலன் எடுக்கும் பொழுதும் ஒரு சில பாவகம் தீய பலன்கள் வரவே செய்யும். நல்ல பலனோடு சேர்த்து தீய பலன் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆக இந்த 8, 11 பரிவர்த்தனை பார்க்கும் பொழுது நல்ல பலன் தீய பலன் கலந்து இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஜாதகனுக்கு உங்களுக்கு திரையில ஒரு உதாரண ஜாதகம் தெரியுது பாருங்க, அதை வச்சுட்டு பேசும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிம்ம லக்னமாக போட்டுக்கலாம். சிம்ம லக்னத்துக்கு 8, 11 பரிவர்த்தனை ஆகும் பொழுது இங்க குருவும் புதனும் பரிவர்த்தனையாக வருவார்கள். இங்க புதன் வந்து 11ஆம் அதிபதி புதன் வந்து 8ஆம் இடத்துல நீசம் பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனையான உங்களுக்கு நீசபங்கம் அடையக்கூடிய நிலையை உண்டாக்குவார். ஜாதகனுக்கு நிலத்தின் வழி யோகத்தை செய்வார். மறைமுகமான தன லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு, லாட்டரி, ரேசிங்கு, கேம்பிளிங்ல நிறைய லாபங்கள் உண்டு பண்ணக்கூடிய அமைப்புகள் இங்க புதன் குரு தரக்கூடிய அமைப்புல இருக்கும். ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்டாக இருப்பாரு. அதனால எளிதாக கால்குலேஷன் போட்டு சாதிக்கக்கூடிய நிலைமை அவருக்கு ஜாதகருக்கு இருக்கவே செய்யும். இன்னொரு முக்கியமான பலன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா மூத்த சகோதரம் பாதிக்கப்படும். இங்கே 11ஆம் அதிபதியாகிய புதன் பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்துல மறைவு பெற்று நீசம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். 8ஆம் வீட்டோட தொடர்பு. சோ 11ஆம் பாவம் பாதிக்கப்படவே செய்யும். அதுக்கடுத்து ஜாதகர் பாத்தீங்கன்னா மனைவியிடம் அதிக அன்பு உள்ளவராக இருப்பார். தேடி சேர்த்த செல்வம் கூட இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா 11ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தோடு தொடர்பு பெறுவதால மறைமுகமான தன லாபங்கள் உண்டு. வாழ்க்கை துணையின் வழி இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். சரி, இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மூத்த சகோதரத்துக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஏன் இங்க மூத்த சகோதரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு எது? கும்ப வீடாக இருக்கும். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. இப்போ உங்களுக்கு திரையில ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்க. அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் வீடாகிய கும்பத்தை லக்னமாக போட்டு பார்க்கும் பொழுது மூத்த சகோதரத்துக்கு சுகஸ்தானம் எது? 4ஆம் வீடு எது? ரிஷப வீடு. ரிஷப வீட்டுக்கு அதிபதி ஆகிய சுக்கிரன் காலபுருஷனுக்கு 11ஆம் வீடாகிய கும்பத்துக்கு 8ல மறைவு பெற்று நீசம் பெறுவார். ஆக அங்கு 8ஆம் வீட்டுல 4ஆம் வீட்டு அதிபதி ஆகிய சுக்கிரன் 8ஆம் வீட்டுல மறைவு பெற்று நீசம் பெறுவதனால இங்க 4, 11, 8 மூன்றும் தொடர்பு பெறுவதனால இங்க மூத்த சகோதரத்தை பாதிக்கக்கூடிய நிலை இங்க 8, 11 பரிவர்த்தனை ஏற்படும் பொழுது நடக்கும். சரி, அதுக்கு அடுத்தாப்புல 9, 11 பரிவர்த்தனை பத்தி பார்ப்போம். 9, 11 பரிவர்த்தனை ஏற்படும் பொழுது ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில மேன்மை அடையக்கூடிய நிலை நிச்சயம் உண்டாகும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தந்தையை பாதிக்கக்கூடிய நிலையை இது தரும். ஏன் இப்போ உங்களுக்கு உதாரண ஜாதகத்தை போட்டு பார்ப்போம். உங்களுக்கு வந்து மேச லக்கணமாக போட்டுக்கும். மேச லக்கணமாக போட்டீங்கன்னா 9, 11 பரிவர்த்தனைன்னு வரும்பொழுது அங்க குருவும் சனியும் பரிவர்த்தனையில வருவார்கள். இங்க குரு சனி பரிவர்த்தனை. இதை இப்ப பாத்தீங்கன்னா 11ல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்த்து பலம் பெற செய்வார். இது திருமண வாழ்க்கையில செழிப்பான நிலையை தரக்கூடிய நிலையாகும். ஆனா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தந்தையை கடுமையாக பாதிப்பார். 9ஆம் அதிபதியாகிய குருவும் பாத்தீங்கன்னா பாதக ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார். அங்க தந்தையை பாதிக்கக்கூடிய நிலை அதனாலதான் உண்டாகுது. தொழில உழைத்து முன்னேறக்கூடியவராக ஜாதகர் நிச்சயம் இருப்பார்.
அதற்கடுத்து 11 5 11 பரிவர்த்தனை பத்தி பார்ப்போம். இது பரிவர்த்தனைகளில் உயர்ந்த யோகத்தை தரக்கூடிய பரிவர்த்தனை ஆகும். இந்த பரிவர்த்தனை மகாதன யோகத்தில் சேரக்கூடிய அமைப்பாகும். இதை இந்திர யோகம் என்றும் கூறுவார்கள். அதாவது தேவேந்திரனை போல வாழ்க்கை வாழ வழிவகுக்கும் என்று கூறப்படுவது இந்த 5 11 பரிவர்த்தனை. ஏன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடம் எண்ணத்தை குறிக்கக்கூடிய இடம், 11ஆம் இடம் என்பது எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். இது இரண்டுமே வலுவரும் பொழுது ஜாதகர் எண்ணியது எல்லாம் ஈடேறும். காதல் திருமணத்திற்கு வாய்ப்புகள் ஜாதகருக்கு உண்டாகும். நல்ல செல்வ நிலை இருக்கும். சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய நிலை உண்டாகும். இது இரண்டுமே சமசப்தம ஸ்தானம், அதாவது ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளக்கூடிய ஸ்தானம். 2 வீடுமே வலுப்பெறக்கூடிய நிலையை உண்டாக்கும். உதாரணத்துக்கு இப்ப ரிஷப லக்னமாக போட்டுக்கும். ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன். அங்க குருவும். 11ஆம் வீட்டு அதிபதி யாரு? குரு. அங்கு புதனும் மாறி பரிவர்த்தனையில உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆக இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள். ரொம்ப அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்புல வரும்பொழுது ஜாதகர் எண்ணியதை எல்லாம் ஈடேறக்கூடிய நிலை உண்டாகும். குருவுடைய பார்வை லக்னத்துக்கும் விலகக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும். ஆக 5ஆம் வீடு என்பது 4ஆம் வீட்டுக்கு தனஸ்தானம், 4க்கு 2ஆம் வீடு. 11ஆம் வீடு என்பது தொழில்ஸ்தானம் ஆகிய 10ஆம் வீட்டுக்கு தனஸ்தானம். ஆக செல்வ நிலை நிச்சயமாக உயரக்கூடிய அமைப்பாகும். ஆனா இந்த பரிவர்த்தனையில ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் விஷயத்துல பாதிக்கக்கூடிய நிலையை தரும். ஏன்னு பாத்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு எது? சூரியன். சிம்மத்தை குறிக்கக்கூடிய வீடு சிம்ம வீடு சூரியன். 11ஆம் வீடு என்பது சனியினுடைய வீடு. ஆக இங்கே சனியும் சூரியனும் பரிவர்த்தனை ஆவார்கள். ஆக இருவரும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது அந்த 2 பாவகமும் பாவகாதிபதியிலும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை உண்டு பண்ணுது. 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானமா, ஆக புத்திரஸ்தானாதிபதி சனியோட தொடர்பு படுவதனால அங்க பாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுது. அதுதான் எல்லாருக்கும். அதாவது ஒரு பரிவர்த்தனை யோகமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும்னா நீங்க காலபுருஷனுக்கு அந்த பரிவர்த்தனையை போட்டு பார்க்கணும். காலபுருஷனுக்கு எவ்வாறு ஒரு பரிவர்த்தனை வேலை பார்க்குதோ அதுதான் மற்ற எல்லாருக்குமே வேலை பார்க்கும். ஏன்னா காலபுருஷன் என்பது நமது ஜாதகத்தின் மினியேச்சர் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம விரிவாக பார்த்திருக்கோம். காலபுருஷ தத்துவத்துல விரிவாக காலபுருஷ தத்துவத்தின்படிதான் நம்ம ஜாதகமே வேலை பார்க்குங்கிறத பார்த்திருக்கோம். ஆக இங்க 5ஆம் இடத்துல இருக்க 5 11 பரிவர்த்தனை ஆகும் பொழுது பாத்தீங்கன்னா வாரிசு தோஷத்தை, குழந்தையை பாதிக்கக்கூடிய அமைப்பு, ஆண் வாரிசு தோஷத்தை உண்டாக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆண் வாரிசு இருந்தாலும் நம்ம கூட கடைசி காலங்களில் நம்ம கூட இருக்காதபடியான நிலையை உண்டு பண்ணும். ஆண் பெண் 2 குழந்தைகளாக இருந்தாலும் சரி நம்ம கூட கடைசி காலத்துல அவங்க இருக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகளை உண்டாக்கி தந்துவிடும். குழந்தைகளுக்கு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு ரீசனுக்காகவோ அவங்க நம்ம விட்டு தூரமாக இருக்கக்கூடிய நிலையை உண்டு பண்ணி தருவார். நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரண ஜாதகத்துல கூட பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி ஆகிய புதன் அங்க உங்களுக்கு நீசம் பெற்றுதான் இருக்கார். நீசம் பெற்று நீச பங்கம் ஆகிறார். அதுவும் கூட பாத்தீங்கன்னா இவங்க அஷ்டமாதிபதி ஆகிய குரு 8ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் அஷ்டமாதிபதி ஆகிய குரு 8ஆம் அதிபதி ஆகிய குரு 5ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கார். அங்கேயும் அந்த ஒரு ரீசன்னாலே அங்க 5ஆம் பாவம் பாதிக்கப்பட செய்யுது. ஆனா குழந்தையை கொடுத்துருவார். அங்க இப்போ காரக பாவனாஸ்தியில வேற உட்காந்துருப்பார். அங்க குழந்தையை கொடுத்துருவார். குழந்தையை கொடுத்தாலும் கூட அங்க பக்கத்துல நம்ம கூட பக்கத்துல இல்லாம ஜாதகரை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய நிலையை உண்டு பண்ணி தருவார். சோ இன் டோட்டலாக மொத்தமாக பார்க்கும் பொழுது 1 5 9 பரிவர்த்தனைகளையும் 1 4 7 10 பரிவர்த்தனையும் எப்பொழுதுமே உலகை ஆளக்கூடிய பரிவர்த்தனையாகும். அதிக செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு தரக்கூடிய பரிவர்த்தனையாக இருக்கும். 1 11 பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்கணங்களுக்கு மட்டுமே நல்ல பலன்களை தரும். சர லக்கணங்களுக்கு பாதகாதிபதி வீட்டிற்கு லக்னாதிபதி செல்வது நல்லது அல்ல என்கிற அமைப்புல வந்துவிடும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு துலா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி ஆகிய சூரியன் லக்னத்துல நீசம் பெறுவார். அது நல்லதல்ல. லக்னாதிபதியும் 11ஆம் பாவத்துல போய் அமருவார். அங்க சுயசாரத்துல இல்லாத வரைக்கும் கடுமையான கெடுவலங்கள் நடக்கக்கூடிய லக்னாதிபதி வலு இழந்த நிலையில இருக்கக்கூடிய அமைப்புல உண்டு பண்ணி தந்து விடுவார். அதே போல பாத்தீங்கன்னா இங்க உபய லக்னமாக வரும் பொழுது அங்க 1 11 பரிவர்த்தனை போட்டீங்கன்னா குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆவார்கள். அங்க குரு லக்னாதிபதி ஆகிய குரு நீச பலனை அடையக்கூடிய நீச நிலையை அடையக்கூடிய நிலையில இருப்பார். அங்கேயும் பாதிக்கப்படவே செய்வார். லக்னத்துல சனி நிற்கிறதும் லக்னத்தை பாதிக்கப்படவே செய்யும். ஆக அங்க 7 11 உங்களுக்கு உபய லக்னத்துக்கு மாரகாதிபதியாக வருவார்கள். மாரகாதிபதியுடன் லக்னாதிபதி தொடர்பு ஏற்படுவதும் நல்லது அல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே கடகத்துல இருக்கக்கூடிய குருவோடு மீனத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பரிவர்த்தனை பெற்றால் மட்டுமே அது ராஜ யோகத்தை தரக்கூடிய நிலையாகும். ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க 5 9 பரிவர்த்தனை ஏற்படும். ஆனா அதே சமயத்துல கடகத்துல இருக்க குருவோடு தனுசுல இருக்கக்கூடிய சந்திரன் பரிவர்த்தனை ஆகும்பொழுது அங்க 1 6 பரிவர்த்தனை என்ற நிலையை அடைந்து விடும். அது தாயாரை பாதிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அது அவ்வளவு சிறந்த யோகத்தை தராது. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இரு பகை கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிறது அவ்வளவு சிறப்பான அமைப்பு கிடையாது. ஏன்னா 2 பேருமே எரிச்சலான மனநிலையில் இருப்பார்கள். அது நல்லது கிடையாது. ஏற்கனவே பரிவர்த்தனையை பத்தி பார்க்கும்போது நான் சொன்னேன், பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு பகையை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சூரியன் சனி, செவ்வாய் புதன், சனி செவ்வாய் போன்றவர்கள் பரிவர்த்தனை ஆவது நல்லதல்ல. அவர்கள் எந்த வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் அங்கு அவர்கள் நல்ல விதமான பலன்களை தரமாட்டார்கள். ஒரு கடுகடுப்பான நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். அதுக்கடுத்து 2 12 பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா
2-12 பரிவர்த்தனையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நல்லதும் மறுபக்கம் கெடுதலும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு மேஷ லக்னம் போட்டுப்போம். மேஷ லக்னாதிபதி 2ஆம் இடத்திலும் 2ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் லக்னத்திலே நிற்கின்றார். இது லக்னாதிபதி 2ஆம் வீட்டுல நிற்கிறது நல்ல நிலை. ஆனா 2ஆம் அதிபதி 2க்கு 12 மறைவார். ஆக 2ஆம் வீட்டுக்கு 12 மறையும் பொழுது 2ஆம் அதிபதியுடைய பலம் குறையவே செய்யும். இன்னொரு உதாரண ஜாதகம் இப்ப பாத்தீங்கன்னா, இது 12 1 12 பரிவர்த்தனை பார்ப்போம். இப்ப அதே மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆகிய செவ்வாய் 12ஆம் வீட்டிலையும் 12ஆம் அதிபதி ஆகிய குரு லக்னத்திலையும் இருப்பார். லக்னாதிபதி 12 மறைவது அவ்வளவு நல்லது அல்ல. 12ஆம் அதிபதியும் லக்னத்துல உட்கார்ந்து இருப்பதும் நல்லது அல்ல. இது ஒரு வகையில நல்லதும் ஒரு வகையில தீமையும் செய்யக்கூடிய பரிவர்த்தனையாக அமையும். எப்பொழுதுமே 2-12 பரிவர்த்தனை வரும் பொழுது, அதாவது என்ன விதமான பரிவர்த்தனை வரும்? 2-12 உங்களுக்கு இப்ப திரையில தெரியுது பாருங்க. 1-12 1-2 2-3 3-4 4-5 5-6 6-7 7-8 8-9 9-10 10-11 11-12 பாவகாதிபதிகளிடையே ஏற்படக்கூடிய பரிவர்த்தனை 2-12 பரிவர்த்தனை என்று அழைக்கப்படக்கூடியது. ஆக இப்ப உங்களுக்கு திரையிலே 2 உதாரண ஜாதகம் தெரியுது. லக்னாதிபதி ஆகிய செவ்வாய் 2ஆம் வீட்டுல இருக்கிறது நல்லது. ஆனால் 2ஆம் அதிபதி 2க்கு 12ஆம் வீட்டுல அமர்வது சரியானது அல்ல. 2ஆம் பாவகம் 2ஆம் பாவகாதிபதியும் உங்களுக்கு பாதிக்கப்படவே செய்யும். ஆக லக்னாதிபதியும் 12ஆம் வீட்டுல அமர்வது நல்லதில்ல. 12ஆம் அதிபதியும் லக்னத்துல அமர்வது சரியில்லை. ஆக இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பலனை தரும் 2-12 பரிவர்த்தனை. அது இன்னொரு ஜாதகம் பார்ப்போம். அதாவது 2மே கிடக்கூடிய நிலைமை. 2-12 பரிவர்த்தனை அதே 2மே கிடக்கூடிய நிலைமையில எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ உங்களுக்கு உதாரண ஜாதகம் தெரியுது. இது தனுசு லக்னமாகப்படும். தனுசு லக்னாதிபதி ஆகிய குரு 2ஆம் வீட்டுல நீச நிலை. 2ஆம் அதிபதி ஆகிய சனி லக்னத்துல சனி அமர்வது சரியானதல்ல. லக்னம் கிடக்கூடிய அமைப்பு. லக்னாதிபதி ஆகிய குரு 2ஆம் வீட்டுல நீச நிலையில இருக்கார். அங்கேயும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை. 2ஆம் வீட்டுல நீச கிரகம் இருக்கக்கூடாது. அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை. ஆக இங்க லக்னாதிபதி 2மே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை. ஆக இப்படி கேஸ் டு கேஸ் பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக பாவிகள் தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய பரிவர்த்தனை ஏற்படும் பொழுது அங்கே கெடுதல்கள் இருக்கவே செய்யும். அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. ஆக நம்ம ஜோதிட விதி என்னதான் சொன்னாலும் சரி, நம்முடைய பரிவர்த்தனை ஆகி இருக்கக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களோடு பரிவர்த்தனை ஆகியிருக்குதா, அசுப கிரகங்களோடு பரிவர்த்தனை ஆகிறதா, சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்குதா, அசுப ஆதிபத்தியம் பெற்றிருக்குதா, அவர் லக்ன சுபரா லக்ன அசுபரா என்ற பல விஷயங்களை பார்த்துதான் நாம பரிவர்த்தனையில் பலன்களை எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு விதமான வெவ்வேறு விதமான பரிவர்த்தனைகளை பத்தி விரிவாக நாம இந்த பதிவுல பேசிக்கிட்டே வர்றோம். இப்ப இன்னொரு பரிவர்த்தனை பார்ப்போம். 1-12 பரிவர்த்தனை பார்ப்போம். இப்ப பாக்க உங்களுக்கு திரையில ஜாதகம் தெரியுது பாருங்க. துலா லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி ஆகிய புதன் லக்னத்திலையும் லக்னாதிபதி ஆகிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்கார். இங்க நீசம் பெற்றிருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கும்போது புதன் லக்னத்துல இருக்கும்போது திக்பலம் பெறுவார். இங்க 9ஆம் பாவகாதிபதி ஆகிய புதன் லக்னத்துல இருக்கார் என்ற அர்த்தத்துல விடுவார். அங்க புதனுக்கும் கோணத்துல அமர்ந்திருப்பார். லக்னாதிபதி ஆகிய சுக்கிரன் 12ஆம் வீட்டுல தனித்திருக்க வேண்டும் என்பது மட்டுமே முக்கியமான விதியாகும். தனித்திருக்கும் போது அதிகமான பாதிப்புகளை தரமாட்டார். அங்க அவர் 6ஆம் வீட்டை பார்த்து நிரந்தர வேலை நிரந்தர வருமானம் என்கிற அமைப்புல உண்டு பண்ணி தந்து விடுவார். ஜாதகர் வெளிநாட்டுல வாசம் செய்து நிறைய சம்பாதித்து நிறைய செலவு செய்யக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார். இதை சேர்த்து வைக்க மாட்டார். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நிலைமையை ஜாதகருக்கு தருவார். ஆக இந்த மாதிரியும் இருக்கக்கூடிய பலன்களும் ஏற்படும். அதுக்கு அடுத்தாப்புல 3-11 பரிவர்த்தனை பத்தி பார்ப்போம். இதுல ஒன்றுக்கொன்று உபஜயஸ்தானமாக வரக்கூடிய பரிவர்த்தனையாக வரும். 3-11 1-3 2-4 4-6 5-7 6-8 7-9 8-10 9-11 10-12 11-1 12-2 இது எல்லாமே பாத்தீங்கன்னா 3-11 அப்படிங்கிற அமைப்புல பரிவர்த்தனையாக வரும். இது எப்படி இருக்கும்? உதாரண ஜாதகத்தை வச்சு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து லக்னாதிபதி ஆகிய செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று 3ஆம் அதிபதி ஆகிய சனி லக்னத்துல இருக்கார். இங்க ஜாதகர் அதிகமாக விடாமுயற்சியோடு செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய அமைப்புல ஜாதகர் இருப்பார். லக்னாதிபதி ஆகிய செவ்வாயை அவரே கொண்டான், அவரே விடாமுயற்சிக்கு காரகராக இருக்கக்கூடியவர். அவரே 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியது நல்ல நிலைமையாகும். இது போல உச்ச பரிவர்த்தனை 3-11 அமையக்கூடியது 3 இடங்கள்ல வரும். எந்தெந்த இடத்துல வரும்னா, இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி விருச்சிகத்துல இருக்கக்கூடிய சனி, மகரத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், ரிஷபத்துல இருக்கக்கூடிய சந்திரன் லக்னத்துல உச்சம் பெறுவார். கடகத்துல சுக்கிரன் இருப்பார். அதற்கு அடுத்தாப்புல இங்க ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு, மீனத்துல சுக்கிரன். ரிஷப லக்னமாக போட்டாலும் லக்னாதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். மீன லக்னமாக போட்டாலும் லக்னத்துல 3ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் உச்சம் பெறுவார். இந்த மாதிரி உச்சம் பெறக்கூடிய அமைப்புல வரும்பொழுது இதன் மூலம் அந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவம் வழிபோறவே செய்யும். காரக பலத்தின் மூலமாக ஜாதகர் எப்படியும் சோபித்து விடுவார், எப்படியும் வெற்றியை கண்டு விடுவார் வாழ்க்கையில. அதனால கவலைப்பட வேண்டாம். நீச பரிவர்த்தனை 2 இடங்கள்ல வரும். இது அதிக தீமையான பலன்களை தரக்கூடிய நிலையாகும். உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது மேச லக்னத்துல சனி நீசம் பெறுவார். கும்பத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பார். லக்னாதிபதியாகிய செவ்வாய் 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்துக்கு பெறுவார். லக்னத்துல நீச சனி அமர்ந்திருப்பார். அது தவறானதாகும். அதற்கு அடுத்தாப்புல துலாத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். துலாத்துல 11ஆம் அதிபதி ஆகிய சூரியன் நீசம் பெறுவார். லக்னாதிபதி ஆகிய சுக்கிரன் சிம்மத்துல போய் அமர்ந்திருப்பார். இது காரக ரீதியிலாக உங்களுக்கு கெடுபலன்களை செய்யவே செய்யும். அது மட்டும் இல்லாமல் லக்னத்துல நீச கிரகம் இருப்பதும் லக்னம் கெடக்கூடிய அமைப்பாகும்.
அதுக்கடுத்து இன்னொரு பரிவர்த்தனை பார்ப்போம். 4 பரிவர்த்தனை பார்ப்போம். இப்போ 1, 2 மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தா போயிட்டே இருக்குது. இன்னும் சொல்ல விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக ரொம்ப நீண்டே சொல்லிக்கிட்டே போக முடியாது. அதுக்கடுத்து இப்போ 4, 10 பரிவர்த்தனை பற்றி பார்ப்போம். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9, 7, 10, 8, 11, 9, 12, 10, 1, 11, 2, 12, 3 போன்ற பாவகங்கள்ல பரிவர்த்தனை ஏற்படும் பொழுது அது 4, 10 என்கிற கேந்திர அமைப்புகள்ல வரும். நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கக்கூடிய நிலையாகும். இங்கே சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை இருக்கும், சனிக்கு 10ஆம் பார்வை இருக்கும். ஆக இருவரும் ஒருவர் தொடர்பு கொள்வார்கள். இது நல்லது அல்ல. இது போராட்ட வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பாகும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு அதே மேச லக்கணமாக போட்டுங்க. மேச லக்கணத்துல சனி அமர்ந்திருப்பார். லக்கணத்துல இருக்கக்கூடிய நீச சனி 10ஆம் வீட்டுல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய லக்னாதிபதியை பார்த்து கெடுப்பார். 10ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாயும் 4ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பார். ஆக இங்கே போராட்ட வாழ்க்கையை தரும். தனக்கு தானே தவறான முடிவு எடுக்கக்கூடிய நிலை, தொழில் செய்கிறேன் என்று கூறி இருப்பதை எல்லாம் தொலைக்கக்கூடிய நிலையை உண்டு பண்ணி தருவார். அதுக்கடுத்தாப்புல 1, 5 பரிவர்த்தனை 1, 5, 2, 6, 3, 7, 4, 8, 5, 9, 6, 10, 7, 11, 8, 12, 9, 1, 10, 2, 11, 3, 12, 4 போன்ற பாவகங்கள்ல பரிவர்த்தனை ஏற்படும் பொழுது அது 1, 5 என்கிற கோண அடிப்படையில் வரக்கூடிய பரிவர்த்தனை ஆகும். கோண அதிபதிகள் எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் நட்பாக இருக்கக்கூடிய கிரகங்களாக வரும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இது அந்த கிரகங்கள் குளிர்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய நிலையை குறிக்கக்கூடியது. அவர்களது தசாபுத்தியில நல்ல பலன்களை அவர்கள் முடிந்தவரை செய்வார்கள். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இரு அசுப ஆதிபத்திய பரிவர்த்தனை ஒரு இடத்துல வரும். அது 8, 12 நோட் பண்ணீங்கன்னு தெரியல. 8, 12 பாத்தீங்கன்னா ரெண்டுமே அசுப ஆதிபத்தியங்கள்ல இருக்கக்கூடிய பரிவர்த்தனையாக இருக்கும். இதுவும் முடிந்தவரை நல்லவதே செய்யும். வெளி தேசங்கள் வெளி இடங்கள்ல ஜாதகரை கொண்டு போய் நல்லபடியாக வாழ வைக்கும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இங்க 8, 12ல யாராவது ஒருவர் சுபராக இருந்து விட்டாலே போதுமானது. ஜாதகரை வெளியிடங்கள்ல கொண்டு போய் ஓரளவுக்கு நல்லபடியாக வாழ வைத்து விடும். சரி நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்யலாம். ஒற்றைப்படை பாவகங்களின் பரிவர்த்தனை எப்பொழுதுமே அகவாழ்வை சிறப்படைய செய்யும். இரட்டைப்படை பாவகங்களின் பரிவர்த்தனை எப்பொழுதுமே புற வாழ்க்கையில சிறப்பை தரும். அப்படிங்கிறத மட்டும் மனசுல ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே பரிவர்த்தனை பற்றி மிக நீண்ட ஒரு விஷயத்தை பத்தி அலசி ஆராய்ந்தோம். இதுக்கு அடுத்தாப்புல சார பரிவர்த்தனை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்த்துட்டு பரிவர்த்தனை பற்றி நாம் நிறைவு செய்வோம். இந்த பரிவர்த்தனை நிச்சயமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தெரிவித்திருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.